ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். மற்றவா மனசு கஷ்டப்படுன்றதுக்காக நம்மளால் செய்ய முடியாத வேலையை நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவா தப்பு பண்ணிவிட்டு அதை நம்ம மேலே போட்டுட்டு நீ ஒரு சாரி கேட்டுடுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஓகே பரவாயில்ல சாரி தானேன்னு நம்ம கேட்கக்கூடாது. அதுவும் தப்பு. அவள் நம்மளுக்கு அது மாதிரி பண்ணுவானா? கண்டிப்பாக பண்ண மாட்டாள். இப்போ நான் ஒரு சின்ன கதைக்குள்ளே போகிறேன். அமுதான்ற 27 வயசு பொண்ணு தன் குடும்பத்தை காப்பாத்துறா. அவளோட அப்பா சின்ன வயசுலேயே போயிடுறா. அவள் அம்மா அவள் தம்பிக்காக அவள் ஓடிண்டே இருக்கா. அவளை எவ்வளோ பேர் கேலியாக பேசினாலும் திட்டினாலும் என்ன பண்ணாலும் அவளுக்கு கோவமே வராது. ஒரே ஒரு பதில், ஒரு சிரிப்பு தான் அவள் முகத்தில் இருக்கும். இப்படியே அவள் லைஃப் ஓடின்னு இருக்கு. ஒரு நாள் அவள் ஆஃபீஸில் அவள் கொலீக் கேட்குறா, உனக்கான ஒரு வாழ்க்கையே கிடையாதா, நீ இப்படியே ஓடின்னு இருப்பியா அப்படின்னு கேட்கச்சு. அதுக்கும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. ஆனால் அவள் மனசுக்கு தெரியும், அவள் ராத்திரியில் அவள் தலையணை கூட எவ்வளோ அழறான்னு அவள் மனசுக்கு தான் தெரியும். அவளுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆசா பாசங்கள்லாம் இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு தோல் கிடைக்காதா, இந்த கடமையெல்லாம் நம்ம எப்போ முடிப்போம் அப்படின்னு ஏங்குற மனசு தான் அவளுக்கும். அன்றைக்கி அவள் மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. சரி நம்ம பீச் போகலான்னு அங்கே பீச்சில் போய் உட்காரச்சே அந்த காற்றுல ஒரு பேப்பர் அவள் மடியில் உழருது. அதில் கண்ணம்மா, நெறித்த கடலிடை என்ன கண்டித்தாய், நீல விசும்பினில் என்ன கண்டித்தாய், நுரைத்த அலையிடையே என்ன கண்டித்தாய், பிரித்து பிரித்து நித்த மேகம் மலர்ந்து நீ பெற்ற காட்சி தான் என்னன்னு கேட்குறா. அதுக்கு பாரதியார், நெறித்த அடலிடையே நின்முகம் கண்டேன், நீல விசும்பினிடை உன்முகம் கண்டேன், நுரைத்த அலையிடையே நின்முகம் கண்டேன், பிரித்து பிரித்து நித்த மேகம் மலர்ந்து பெற்றது உன்முகமன்றி வேறெதுவும் இல்லையே என்று சொல்லி முடிப்பார். அதுக்கு கீழே எழுந்திருக்க கண்ணம்மா அழுதது போதும் வந்து விடுகிறேன் என்று ஆசிரியர் இந்த கதையை முடித்தார். நம்மளுக்குன்னு ஆசா பாசங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை மற்றவாளுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனாலையோ நம்ம எல்லாருக்கும் நல்லவாளாக இருக்கணுன்றதுக்காக நம்ம மனசை நம்ம கஷ்டப்படுத்திக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்களும் கொஞ்சம் சிந்திப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்றும் பிரியமுடன் உங்களில் ஒருத்தியான உங்கள் பிரியா ராம்பிரசாத். தேங்க்யூ.